ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச்சிங் டாக்டர் ஸ்டோனில் சீசன் 4ஓட ஃபைனல் எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். சொல்ல வாங்க நம்ம பார்த்துட்டு ஃபைனலாக பேசுவோம். அவளே பண்ணியிருக்காங்கள இத்தனை வருஷம் இது எல்லாத்தையுமே அவ தனியா செஞ்சிருக்காளா? இவனை ஃபீல் பண்ணியிருக்கான்ல தனியா இருந்து. இவ்வளோ கஷ்டம் அவனுக்கு தெரியும். அவன் தெரிஞ்சு பண்ணிக்கிறான், அவன் கற்றுக்கிட்டு அப்புறம் பண்ணிக்கிறான். நம்பவே முடியல பெரிய பொண்ணுன்றது. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உழைச்சிருக்கேன். எத்தனை வருஷமா முயற்சியை விடாம தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தேன். எனக்கு நல்லா புரியாதான். பல தடவை நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன். ஆனா அப்பயும் முயற்சியை கைவிடல. மிருகங்களோட கழிவை பயன்படுத்தி இந்த நைட்ரோஃபார்மை உருவாக்கிருக்கியா? ஜப்பான்ல போர் நடக்கும் போது அவங்களும் இதே மாதிரி செயல்பாடு தான் செஞ்சாங்க. என்ன இதுக்கு நேரம் தான் ரொம்ப செலவாகும். நீ ரொம்ப முயற்சி பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்க. உன் விடாமுயற்சியோட விளைவா அதிசய திரவத்தை நீ உருவாக்கியிருக்க. உண்மையிலேயே நீ காலைக்கிட்ட தங்கம். செங்கு சொல்லும் போது அழகா இருக்கு. ஆனா என்னால கொஞ்சம் தான் உருவாக்க முடிஞ்சது. அதனால தான் நான் முதல்ல உருவாக்கிட்டேன். பரவாயில்ல விடு, இவ்வளவு தூரம் பண்ணதே பெரிய விஷயம் தான். அதுக்கே நான் உன்னை ரொம்ப பாராட்டி ஆகணும். 7 வருஷம் கழிச்சு நம்ம முதல்ல ஆரம்பிக்க போற கிராஃப்ட் ஷோவை இப்ப ஆரம்பிச்சிருவோமா? எப்படி பாக்குறது பத்தியா? அவ்வளவுதான். 8 வருஷம் கஷ்டப்பட்டு செஞ்சது ஒரே நாள். ஆமா, நான் இந்த வாட்டி வேற ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தினேன். நம்ம கிட்ட பிளாட்டினம் இருக்கும் போது இதை சுலபமா உருவாக்கிடலாம். ஒரு வழியா அவளுக்கு ஒரு தோணை இருக்கு. நல்லா தான் என்ன இது ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு நம்ம இன்னொரு 15 நாள் வெயிட் பண்ணி ஆகணும். ஆனா ஒண்ணு, அந்த நேரத்துக்குள்ள நம்ம ஏகப்பட்ட நைட்ரிக் ஆசிட உருவாக்கிடலாம். எவ்வளவு உருவாக்கி இருக்கோம் பாத்தியா? 16 நாள்ல 16 டோசஸ். இருந்திருக்கா? கிம்ரோ ஆமா, நீ யாரு? இந்த கிம்ரோலாம் இருந்தனா கத்தி ஒரு வழி பண்ணுவானே. இது அப்படிதான். சாக்காலியா? சூகா அடையாளம் தெரியுது, பரவாயில்லையே. மாஸ்க் வச்சு கண்டுபிடிச்சிருப்பா. நான் வளர்ந்துட்டே கதாக்கும். எனக்கு வயசு தான் இருக்கும். இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்க சந்தோஷமா இருக்கு. இனி முன்னாடி நான் உன்கிட்ட கேக்குற மாதிரி என்ன கட்டி பிடிக்க சொல்லி கேட்க முடியாதுல்ல? அதுக்கியா? இவன் வாடி போடி பேசுறேன். ரொம்ப நாள் ஏக்கம் அது. சாக்க மாட்டான். எல்லாரும் எப்படி சூகா, உன்னை திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் நினைச்ச மாதிரி உண்மையிலேயே நீ கலக்கிட்ட. இன்னும் பாராட்டுங்க, பத்தல. அதிசய தரம் 16 டோசஸ் இருக்கா? அப்படின்னா நம்ம ஆட்கள் எல்லாருமே இதை வச்சு குணப்படுத்திடலாம்ல? நம்ம எதிரிகளை என்ன பண்ணாங்கிறத அப்புறமா யோசிக்கலாம். உங்களில் பண்ணி வச்சுடா. நம்ம ஆட்களை முதல்ல குணப்படுத்துவோம். அப்போ ஒரு முறையும் சரியா இருந்து மனுஷனாக வரும்போது சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா இதே மாதிரி என்ன திரும்ப கசலியா மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் உதவுறதுக்கு நான் கடைசி வரைக்கும் உயிரோட இருப்பேன்ல. சூக்காவ நல்லா வளர்ந்துட்டா. நான் சொன்ன மாதிரி செஞ்சா அவன் குழந்தைய கூட என்னால பார்க்க முடியல. ப்ளீஸ் பண்ணி எழுப்பிடலாம். அவர் சொல்றது குழந்தை வரைக்கும் போயிட்டாரு. சொல்ற மாதிரி கர்சலியா மாத்திட்டா அவரும் நீண்ட காலத்துக்கு உயிரோட இருப்பாரு, நமக்கும் உதவியா இருக்கும். ஆனா ஒருவேளை அவர் உண்மையாவே மண்டைய போட்டுட்டா அந்த டிவைஸை வச்சு அவரை காப்பாற்றவே முடியாது.
இல்ல 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 நம்ம பெருசோட உதவி இல்லாம நம்ம கப்பலை எப்படி ரெடி பண்ண முடியும்? ஓஹோ, அப்ப என் உதவி எப்போ உங்களுக்கு தேவைப்படும், அதுக்காக நான் இருக்கணும். சென்கு ஆ, ஹியோகா என்னன்னா அவனா கடைசியா இருக்க திரவத்தை வச்சு அவனை எழுப்பலாம் தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி போடே, அப்பனா நம்ம ஆட்கள் எல்லாரும் செத்துட்டான்ற மாதிரி சொன்னா அப்போ. உங்க எல்லாரையும் ஒண்ணா பார்க்கதான் எத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன். ஒருவேளை அந்த இடத்துல மட்டும் அவன் இல்லனா என்னையா help ஆனா பண்ண? கல்லாய் மாறி வந்து எல்லாமே கியூர் ஆகி தானே வரும். செத்துட்டு இருந்தா ஹெல்ப் பண்ண முடியாது. இது உடையுது. அது உடையும், பட் உள்ள உயிர் இருக்கான்னு தான் தெரியணும். என்ன பேசுறா? கண்ணு திறக்கல. அதுக்காக என்கிட்ட நன்றிலாம் சொல்ல வேணாம், சரியா? அட நான் அதை சொல்லலமா, வழக்கமா நான் ஏதாச்சும் அசைவா? எரும மாடு வாயை திறக்கிட்டீங்களா? எவ்வளவு கண்ணை நேரம்? கூட திறக்கல இருங்க. ஹையா, இது நம்ம தான் எல்லாம். சுக்கா சதம் பயந்துட்டான். வந்ததா ஆரம்பிச்சிட்டேன். அவன் இவ்வளோ பாசமா சுக்காசாக்கு. நாளைக்கு காலையில இருந்து நார்த் அமெரிக்கா நீ இவங்களை தான் போய் எழுப்பணும். இல்ல இல்ல இந்த மொத்த உலகத்துல இருக்கிற மனித குலத்தையும் ஒருத்தர் கூட விடாம குணப்படுத்தலாம். இந்த 2 பீஸ் எங்க சீனம் அதனால நம்ம வெற்றி அடைஞ்சத இன்னைக்கு ராத்திரி ஒண்ணா சேர்ந்து கொண்டாடிடுவோம். நல்லா இருக்கு பார்க்க. என்ன சோகா சோகமா இருக்கா? எதுவும் சாப்பிடலையா? இவ்வளவு நாளா நான் இங்க தனியா தான் இருந்தேன், கூட துணைக்கும் யாரும் இல்ல. சாப்பிடும் போது கூட நான் தனியா தான் இருந்தேன். ஆனா இப்ப பாரு, உங்க எல்லாரையும் ஒண்ணா பார்க்கும் போது வேணா பேச தீரானுங்களா ஜாலியா. அது மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப திருப்தியாவும் இருக்கு. என்ன இப்படி சொல்ற? எல்லாம் செத்து வலிச்சு இன்னைக்கு வந்துக்கிறாங்க. நமக்கு விருது கொண்டாட்டம்னு சொன்னல, விருதுனா வயிறார சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருக்கணும். ஆனா நீ வெறும் வயித்தோட சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றீங்க, அதை ஒத்துக்க முடியாது. ஆமா, அதனாலதான் சுவையான உணவை நான் கொண்டு வந்திருக்கேன். தேங்காய் பாலை வச்சு ஸ்பெஷலா வித்தியாசமா செஞ்ச ஒரு எதுவுமே ஃப்ரூட் தின்னாம சூப் இது. வந்துரு. சாப்பு சாப்பு நல்லா சாப்பு. அப்பா. செம்ம டேஸ்டா இருக்கு. சாப்பிடும் போது நம்ம வார்த்தை கூட இப்படி ஒண்ணா இருக்கிறத பார்க்கறப்ப மனசு நிறைவா இருக்கு. பல வருஷத்துக்கு அப்புறம் நிம்மதியான சாப்பாடு சாப்பிடுறேன். இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேய். சரிப்பா. செங்கு அதிசய திரவத்தை வச்சு உனக்கு குணப்படுத்தியும் கூட இதுக்கு முன்ன இருந்த கிராக்ஸ் இன்னும் அப்படியே இருக்கு. போலவே இல்லை. ஆமா ஆமா, என்னமோ தெரியல, அந்த கிராக்ஸ் மட்டும் என்னமோ ஒரு connection இருக்கு. ஆழமாயிடுச்சு என்னமோ. டேய் செங்கு, நம்ம சுகாசா வாட்டர் பில் ஷெட் வரைக்கும் தனியா போயிருக்கான். அதுக்கு என்ன? சொல்லாம திடீர்னு என்னாச்சு செங்கோ? ஹே மக்களே, எல்லாரும் கொஞ்சம் இங்க கவனிங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மெண்டலிஸ்டோட சர்ப்ரைஸான அட்டகாசமான மேஜிக் ஷோவை பாக்குறீங்களா? சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்களா? அப்படி இல்லை. இவங்க யாரும் அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்னு ஏதோ பேச திருப்புறான். தனியாக மீட்டிங். ஆ. அப்பா இப்படி கேட்டுரும் நினைக்கிறேன் ஏதாச்சும். போகக்கூடாதுன்னு தான் தடுத்தான் ஜின்னு. பெருசு கர்சலியா விட்டு இருந்தோம் அப்படின்னா அவர் வயசான கூட இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்திருப்பாருல்ல. ஆமா, அது என்ன உண்மைதான்.
என்னதான் எல்லாரும் ஒரே சமயத்துல குணமா இருந்தாலும் பெருசுக்கு வயசாகிற காரணத்தினால அவருக்கு எப்ப வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். அதுக்கு மட்டும் பதில் கண்டுபிடிக்கவே முடியல. அவருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு இருப்பாரா? என்ன ரகசியம் பேசுறீங்க? அவன் சுயநினைவை இழந்திருந்ததுனால யோகா தான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்கிற விஷயம் அவனுக்கு நோய் கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அவனை பொறுமையா கவனிச்சதாலதான் இதை சொல்றேன். சோ தப்பா இருக்க வாய்ப்பே இல்லை. சுகாசா, நீ எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமா யோசிக்காம சொல்ல மாட்டேன்னு தெரியும். நம்மளும் இந்த மாதிரி விஷயத்த யோசிச்சிருக்கோம்ல. நீ என்னோட கழுத்தை உடைக்கும் போதும் சரி, நான் உன்னை கல்சிலையா இருந்து மாத்தும் போதும் இதே மாதிரி தானே ஆச்சு. சொல்ல போனா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் உயிரை பணிய வச்சு அதுக்கான பதிலை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, அந்த பெட்ரிஃபிகேஷன் டிவைஸ் மரணத்தையே ஜெயிக்கக்கூடியது. வைமன்ங்கிற டாக்டர் ஸ்டோன் இருக்கானே, மனித குலத்தோட பெரிய எதிரியா இருக்கிற மரணத்தையே எதிர்க்கக்கூடிய கருவியை உருவாக்குறாங்க. மாட்டாங்களா? அதுதான் சபிக்கப்பட்ட பழம். ஆனா யோசிச்சு பார்த்தா இந்த தருணம் வரைக்கும் மனித குலத்தை சேர்ந்த இந்த உலகத்துல வாழ்ற நாம எல்லாருமே அப்படியா? மரணத்தையே ஜெயிச்ச அமரர்களா நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப ஏஜ் ஆகும் ஆனா சாக மாட்டாங்க. அதுவா இல்லை அவன் செத்தும் திரும்ப வந்துட்டான் லிக்விட் ஊற்றி இல்லையே அப்படி சொல்கிறான்னு நிஜமாவா சொல்றீங்க? இது செம மேட்ரு. அப்படி பார்த்தா பெருசு இப்போ சாகவே யோகா ஒரு பாரு. ஆமா, தாத்தா சாக அது மாட்டாங்க. correct தான். இது எல்லாத்துக்கும் ஒய்மேன் தான் காரணம். இத்தனை நாளா அந்த ஒய்மேன் கெட்டவன் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பாத்தியா, அவன் நமக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கான்ல. இருந்தாலும் நம்ம எல்லாரையும் கர்சலையா மாத்தணும்னு நினைச்சது கூட அவன் தான் இல்ல. அதுதான் ஏனே புரியல. அவன் எதுக்காக அந்த மாதிரி பண்ணிருப்பான்? அது அவனதான் நேர்ல பார்த்து கேட்கணும். பூமியில எதுக்காக மெடியூசாவோட மழையை பெய்ய வச்சான்னு கேட்கணும். இது நல்லதுக்கா? ஆமா, கரெக்ட் தான். அதை கேட்கறதுக்காக நம்ம நிலவுக்கு தான் போறோம். சாபம் இல்லடா, சாகாம இருக்கு. ஆனா நம்ம விரும்புறது நடக்கணும்னா நமக்கு பிடிக்காதவனை எழுப்பிதான் ஆகணும். ஏன்னா அவரை வச்சுதான் அதேதான் ஜீனோ இருக்க பூமியில போகிறான். இருந்து மூணுக்கு போகக்கூடிய ஸ்பெஷல் டூரிசத்தை உருவாக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட். இவனை எழுப்புனா அவனை எழுப்பணும்னுவான். புதுசா டேய், டேய், உருவாக்கப்பட்ட டேய். முதலாவது அதிசய திரவத்தை ஊத்துறேன். இவனை குணப்படுத்தினா நம்மள சிக்கல விட்டுருவான். எழுப்புறே என்னிட்டு எழுப்பிட்டான். நீ எதுக்கும் பயப்படாத. சே, நான் பயப்படலாம் இல்லையே. அதான் நீ இருக்கல, ஏதாச்சும் ஏடாவணம் பண்ணனா போட்டு தள்ளிடு. நாம தான் ஸ்டான்லி குணமாக்க போறது இல்லையே. அவன் ஆனா கேட்பானே. இப்போதைக்கு நமக்கு மிலிட்டரியோட அவன் power வேலை தேவைப்படுது. பண்ணிடுவான். அதனால அவனும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம புதுசா உருவாக்க போற இந்த உலகத்துல அடிப்படை விதிகள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்க போகுது. அமரத்தன்மையோட வெளிச்சம் பிரமாதமா இருக்கே. இயற்கையோட நியதியை மாற்றி அமைக்கக்கூடிய அறிவியலால உருவாக்கப்பட்ட கருவி. என்ன இது மாத்தி அமைக்குது? அப்பனா இது மோசமானதுன்னு சொல்ல வரியா? இதை வச்சுதான் நம்ம எல்லாரும் தப்பிச்சிருக்கோம். இதை பயன்படுத்தி நம்ம எல்லாரும் சாகாமலே இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இது எவ்வளவு அட்டகாசமான விஷயம். இருங்க, எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். நாம சாகாம இருக்கிறது எவ்வளவு பெரிய சாபம்னு தெரியுமா? ஏன்னா அதை விட கொடுமையான விஷயம் உலகத்துல வேற எதுவும் இல்லை. நம்ம மட்டுமே தான் இருப்பான் கடைசி வரைக்கும், புதுசா வராது. கூடிய சீக்கிரமே இந்த உலகத்துல பல கோடிக்கணக்கான மக்கள் வாழ்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதுல பல வயசானவங்களும் இருப்பாங்க. அப்ப உணவுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். அந்த சமயத்துல மக்கள் எல்லாரையும் வழி நடத்துறதுக்கு ஒருத்தன் தேவைன்னு நினைக்கும் போது எவனோ ஒருத்தன் கடவுள் மாதிரி வந்து மக்கள் பல பேரை கற்சலையாவும் மாத்தலாம். அது மட்டும் இல்லாம அப்படி நம்ம செய்யறதுனால செல்லுலார் சீரழிவை கூட நம்மளால தடுக்க முடியும். அதே நீங்க சொல்ற அந்த டிவைஸ்ல பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா இந்த பிரச்சனைகள் நடக்க வாய்ப்பே இல்லை. அதனால இதுக்கு தீர்வு தெரியற வரைக்கும் இந்த விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். வருங்காலத்துல மக்கள் எல்லாருக்கும் நாம அமரத்தன்மையை அடைஞ்சிட்டோம்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த உலக நீதியே தலைகீழா மாறிடும். அதுக்கப்புறம் குழப்பங்கள் தான் நிலவ ஆரம்பிக்கும். கரெக்ட் தான்ல. அமரத்தன்மை வாழ்க்கையோட ஆணி வேறே டாக்டர் ஸ்டோன் தான். இப்பேற்பட்ட அறிவியலை கட்டுப்படுத்தினா இந்த மொத்த உலகத்தையுமே நம்ம சர்வாதிகாரம் செய்யலாம்.
ஆனா என்னை பத்தி தெரிஞ்ச இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொன்ன, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணுமே. இது ட்ரெஷர் ஐலாண்ட்ல நாங்க இருக்கும்போது அங்க எங்க தேவைக்காக பயன்படுத்துற ஏர்பைஸ் தான் இது. ஒய்மேனை பத்தி உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? 12,800,000 meters 1 second உனக்கு ஞாபகம் இருக்கா? லூனார் பிராட்காஸ்ட பிக்கப் பண்ற மாதிரி நான் இதை டியூன் பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளவு நாளா இது சைலண்டா வந்துச்சு. அதாவது இவ்வளவு நேரம் இது பெட்ரிஃபிகேஷன் கமாண்ட பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்க. ஆனா மனிதர்கள் நாம கர்சலியா மாறினதுக்கு அப்புறம் இதுல இருந்து எந்த கமாண்டுமே அங்க போகல. இதுல இருந்து நாம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஜீனோ எதுக்காகலாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஒய்மேன் பூமியில மனிதர்களையும் கர்சலியா மாத்திரத்துக்கு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான். எப்படி ஆச்சு இப்ப? மனிதர்களோட அடிப்படை விஷயங்கள் எல்லாமே மாற்றம் அடைஞ்சிருக்க. இதுக்கப்புறம் இங்க சர்வாதிகாரத்துக்கு பேச்சே இல்ல. அதான் அப்போவே புரிஞ்சிருக்கணும் நீங்க. ஏன்னா மனித குலத்துக்கு இனி முடிவுங்கிறதே கிடையாது. அதனாலதான் அந்த ஒய்மேன் நம்ம எல்லாரையும் கர்சலையா மாத்தி இருந்திருக்கணும். அந்த விஷயத்தை பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நிலவுல இருக்கிற அவனை நேரடியா போய் பார்த்து அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாதான் தெரிஞ்சுக்க முடியும்ல. இதுவரைக்கும் இந்த ஸ்டான்லியோட செயல்பாடுகள் எல்லாமே ஒண்ணு போர் விதிமுறைகளை அடிப்படையா வச்சுதான் இவன் செயல்பட்டு இருக்கான். இன்னொன்னு கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். அதனால இவன் நமக்கு தேவையா இல்லையாங்கிறத நாம தான் யோசிக்கணும். மனிதர்கள் எல்லாம் உயிர் தெழுந்ததும் ஸ்டான்லியை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அப்ப கண்டிப்பா நீ சொன்ன முதல் விஷயத்தை தான் நம்ம தேர்ந்தெடுத்தாகணும். அதனால இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க சீனோ. இருக்கலாம்ப்பா. சீனோ கூட சேர்த்துட்டாலே மைண்டுக்கு இருக்காயிடும். நம்மளுக்கு வேணவே வேணாம். இப்ப நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? உங்களுக்கு தேவையான ராக்கெட்டை உருவாக்க நாசால வேலை பார்த்த சயின்டிஸ்ட் ஜீனோ தானே உங்களுக்கு தேவை? ஆமா. எனக்கும் இதுதான் சரியா இருக்கும்னு தோணுது. இவன் நம்ம கூட இருக்கிறது சேஃபா? கடைசி நேரத்துல கால வர விட்டு போறான் ஐயா. இந்த மாதிரி சூழ்நிலையில ஜீனோ நம்மள ஏமாத்த மாட்டான்னு என் மனசுக்குள்ள தோணுது. இந்த விஷயத்துல நம்ம எல்லாரோட கருத்து முக்கியம் தான். ஆனா ஜீனோ கொஞ்சம் கண்ணியமானவர்ன்றதுனால அவர் சொன்ன மாதிரியே நம்மளுக்கு உதவி செய்வாருன்னு தோணுது. அதனால பயப்பட தேவையில்லை. நேத்து நாங்க பேசும்போது ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருந்தல. அப்படியா? அப்படி என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? நல்லது, எனக்கும் அதுல சம்மதம் தான். எடுக்கிற முடிவுக்கு அவன் ஓகே தானே சொல்லுவான். நினைச்சு பாருங்க. யோ இது அப்பயே பண்ணியிருந்தா இவ்வளோ டைம் வேஸ்ட் இல்லை. 8 வருஷம் வேஸ்ட் ஆகும். இவ்வளோ பண்ணியும் அவனை எப்படி ரெஸ்பெக்ட் பண்றாங்க பாருங்க. அது அவனுடைய விஞ்ஞானின்ற அந்த ஒண்ணுக்கு மரியாதை. சரி செங்கு, வேலையை ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. முன்ன பார்த்தாங்களே ஃபர்ஸ்ட்ல அதே வேர்ல்ட்லயே டஃபஸ்ட் ஜாப் எடுக்க போறீங்களா? நாம 2 பேரும் இப்படி ஒண்ணா சேர்ந்து வேலை செய்யறதுக்கு 3700 வருடங்கள் ஆயிருக்கு. அது இந்த கற்காலத்துல ஸ்பேஸ்ஷிப்பை நம்ம உருவாக்க போறோம். பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி ஜப்பானை கடந்து இங்க வந்ததுல நாம எதிர்பார்த்த மாதிரியே பூமியில இருந்து விண்வெளிக்கு போக போற பயணத்தை நாம ஆரம்பிக்க போறோம். கடல்களை கடந்து பல மலைகளை கடந்து இப்ப விண்வெளியை கடந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்க போறோம். இது வரைக்கும் நம்ம செஞ்ச மாதிரியான முயற்சியில நாம இப்ப நினைக்கிறதையும் அடைய போறோம். அதேதான். அதனால இப்ப நம்மளுடைய வேலைகளை ஆரம்பிச்சிடுவோமா? நம்ம ஸ்பேஸ்ஷிப்பை
உருவாக்குறதுக்கான ரோட் மேப் 99 லெவல்ஸ் ஆப்பா. பிரமாண்டமா இருக்கிறது. இந்த பூமியில இருக்க மனித குலத்தை நம்ம மீட்டு கொண்டு வரதுக்கா ஓய்மான ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவோமா? 7.8 பில்லியன் மக்களோட எதிர்காலமே இந்த பயணத்துல தான் இருக்கு. இனிதான் கதை சூடு பிடிக்க போகுது. அருமையான எண்டிங்க, சூப்பராக முடிச்சாங்க. இருந்தாலும் நம்ம குட்டி பொண்ணுக்கு பாராட்டுறது வந்து எனக்கு பார்த்தல, குட்டி பொண்ணா பெரிய பொண்ணு பெரிய மனுஷி அப்படிதான் இனிமேல் சொல்லணும். அவளை அந்த பாராட்டு பத்தலை. இன்னும் நான் வந்து நிறைய சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன். சிங்கு மட்டும் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த வலி எப்படின்னு. ஆனால் அவனுக்கு அது தெரியும், சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கான், செஞ்சுருக்கான், வந்து இருந்தால் அவன் பண்ணது வந்து அவன் ரத்தத்திலே ஊறின விஷயம். பட் திரும்ப ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட்லேருந்து எழுத்து கூட்டி ஒன்று ஒன்றா படித்து தெரிஞ்சு இதை புரிஞ்சு அவ செஞ்சு இதை எடுத்துன்னு வந்து அது 8 வருஷத்துல பண்ணியிருக்கிறது தான் பெரிய விஷயம். அது சீக்கிரம் நிறைய புரிஞ்சிச்சு. ஆமா, அதுவும் அவ்வளோ வருஷத்துல ஒரு பாட்டில் என்னவோ இல்லையா, இவன் வந்து டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டான். பெரிய உழைப்பு தான் அவளோட தான். எனக்குமே வந்து அவள் இன்னும் நல்லா கொண்டாடி இருக்கலான்ற மாதிரியே தோணுச்சு. அப்போ அந்த ஃபுட்டுலாம் கொடுத்து அதை வெளிப்படுத்தினாங்க. ஆனாலும் பத்தலை, இன்னும் அதிகமாக பண்ணியிருக்கோன்ட்டு. பட் கேர்ள்ஸ்குள்ளே அவங்க ஒன்றை கட்டுப்பிடிச்சி அதெல்லாம் வெளிப்படுத்தினாங்க. அது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இத்தனை நாள் தனியாக இருந்துட்டு திரும்ப அந்த கூட்டத்தோடு உட்காந்துருக்கிறத பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இல்லை, இப்போ அந்த 8 வருஷம் அந்த ஃபுட்டை சாப்பிடல, இப்போ சாப்பிட்றது ஒரு பெரிய விஷயமா தெரியும். எனக்கு தெரியும் அந்த வழி. நான் 4 வருஷம் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிடாம எனக்கு அல்சர் வந்து படாத பாடுபட்டேன். 4 வருஷம் கழிச்சு திரும்ப அதை எடுத்து சாப்பிட்றப்ப எனக்கு அப்படி இருந்துச்சு. என்னால் அது ஃபீல் பண்ண முடிஞ்சது அது எப்படி இருக்குன்றது. அதெல்லாம் ரொம்ப அழகாக போச்சு. எனக்கு வந்து சுகாசா வந்து அவன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கான்றது எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு. அது என்னன்னா அவன் இறந்துட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி தான் அன்றைக்கி அவன் சொன்னான், இறந்துட்டான்ற மாதிரி சொன்னான். பட் எழுவானோ மாட்டான், இவன் மாதிரி எழுந்து சைலண்ட்டாக அப்படியே இருக்கான். வெறும் பக்குன்னு இருக்குது. அப்புறம் பேசுகிறான் ஜூசு பாயில அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் அமரத்தன்மை அழிஞ்சிட்டோம் அப்படின்றது வந்து எந்த நோக்கில் இவங்க சொல்கிற மாதிரி திரும்ப திரும்ப சிலையாக்கி திரும்ப திரும்ப எழுப்புறதுனால அந்த இது சொல்கிறாங்களா, இல்லை வந்து இவங்க சாவே கிடையாதான்றது, நேச்சுரலாக இவங்க சாவே மாட்டாங்கன்றது அந்த மீனிங் சொல்கிறாங்களான்றது ரெண்டு. அது ஒரு வேளை இந்த மாதிரி அப்பப்போ நினச்ச நேரத்துக்கு கல்லாம் மாற்றி எழுப்புனா இவங்க ரொம்ப நாளைக்கு இருப்பாங்க, கண்டினியூ ஆகிட்டே இருப்பாங்க. அப்படியும் இருக்கலாம். எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இந்த யோகாவா அவன் வந்து ஒரு மேலே செத்துருக்கலாம், செத்து கல்லா மாதிரி திரும்பவும் லிக்விட் ஊற்றி உயிரோடு வந்துடுறானோ. முன்ன வந்து அடிப்பட்டாதான் க்யூர் ஆகணும், உயிர் இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ செத்தாலும் வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதாவது கொன்னுக்க முடியாது வேற. பட் நேச்சுரலாக அவங்க டெத்து வரும் இல்லையா, இயற்கையாக டெத்து வந்து வராதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதை நினச்சி சொன்னேன். ஏன்னா இவங்களுக்கு வயசாயும் சாவுன்றது வரல, பசி பட்னி வரும் அப்படின்னு சொன்னே தவிர நேச்சுரலாக சாக மாட்டாங்கன்றது அது மீனிங் ஆகுது. ஏன்னா எல்லாருக்குமே வயசு ஆனாலும் அப்படியே தான் இருப்பாங்க. திரும்ப அவன் என்ன பண்ணுவான், வைமேன் வந்து திரும்ப சிலையாக்குவான். திரும்ப நீ மனுஷனே இருந்து திரும்ப வரையா திரும்ப சிலையாக்கும். அப்போது உனக்கு சாவுன்றதே கிடையாதுன்றதுனால அதனால தான் இந்த டாக்டரே அதை நம்பி இருப்பேன். நீ என்னதான் வந்து ஆட்சி அமைச்சாலும் என்னதான் பண்ணாலும் நீ மனுஷன்ற ஒன்றை திரும்ப எழுந்துட்டேன்னு தெரிஞ்சாலே திரும்ப ஆக்கோண்டா. திரும்ப பெடிஃபிகேஷன் மலையை பொழிஞ்சானா நீ என்ன ஆட்சி அமைச்சுன்னா திரும்ப சிலையாவேன். சரி, நீ எத்தனை முறை இருந்தாலும் அத்தனை முறையும் நான் படுக்க வைப்பான். அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் அவன் ஆஃப் பண்ணது. அந்த விஷயத்தினால்தான் இவனுக்கு வந்து தைரியமாக எழுப்புனதுன்னு ஒன்று. நான் கூட எழுந்ததும் நான் ராக்கெட் தயாரிக்கணும்னா இவனை எழுப்பணும் அப்படின்னு சொல்லுவான்னு நினச்சேன். பட் இல்லை, இது இப்போ வேற மாதிரி போயிடுச்சு. ஓகே, இனிமேல் நம்ம இதுவெல்லாம் போயிடுச்சு, இனிமேல் அவன்கிட்ட போயிட்டு வந்தால் தான் நம்ம இதுவே செல்லுன்றதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஸோ இப்போ திரும்ப நிலாவுக்கு போயிட்டு இந்த பெடிஃபிகேஷன் இதெல்லாம் மொத்தமாக அழிச்சிட்டு மனுஷனுக்கு நேச்சுரல் டெத் வருதுன்னு தெரிஞ்சதுக்கு இருந்தால் திரும்ப அவனுக்கு மைண்டு மாறும். அப்போ இந்த பிளான் பண்ணலான்னு யோசிக்கிறான் தான் நான் நினைக்கிறேன். அந்த வயலோட தாட் இப்போ வரைக்கும் என்னன்னு புரியல. ஒன்று மக்கள் மேலே வெறுப்பு பிடிக்காம பண்ணான்னு தோணுச்சு. ஆனால் இப்போ இதை பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயத்துக்கும் பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரியும் தோணுச்சு. அதே சமயம் மக்களை வந்து இப்படி எழுப்பாமலே இப்படி வச்சுட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது திரும்ப திரும்ப மக்களுக்கு ஒரு லூப் மாதிரி தானே. திரும்ப திரும்ப எழுந்து அதே பார்த்து திரும்ப கல்லாயும் பார்த்துங்கிறது ஒரு சலிப்பு வந்துடும் ஒரு கட்டத்துக்கு மேலே. ஸோ அதுவும் ஒரு சாபம் தான் சொல்கிற மாதிரி பார்த்து. அப்புறம் வேறு மாதிரி என்ன தோணுச்சுன்னா, இப்போ இவங்க வந்து இந்த மக்கள் மட்டுமே தான் இங்கே இருக்க முடியுன்ற மாதிரி ஒன்று ஆகுது. இல்லை, புது மனிதர்கள் வேணாம், இருக்கிற மனிதர்களே இங்கே இருந்துட்டு இப்படியே இந்த உலகம் இருந்தால் போதும்னு நினைக்கிற மாதிரியும் இருக்குது. அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த புது மனுஷங்களை பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்ற ஒரு மாதிரியான விஷயமும் இங்கே வருது இல்லையா. இவங்களே இருக்கட்டும், இந்த உலகம் இப்படியே இருக்கட்டும்ன்றது சொல்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இப்படிலாம் சொல்கிறப்போ எனக்கு தேனோஸ் போயிட்டு வருது, பேலன்ஸ் பண்ணணுன்றதாக பண்ணேன். அந்த ஃபீல் கொடுக்குது. ஒருவேளை இவனும் அப்படி தான் நினைக்கிறான்னா, உலகம் இதுக்கு மேலே போச்சுன்னா அழிஞ்சிரும், அதனால் இவங்களை வச்சு தேவையானப்போ எழுப்பிக்கலாம், தேவையில்லைன்னா ப்ளீஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா அந்த உலகமே இருக்காதுன்னு அந்த நோக்கில் எவனா செஞ்சுன்னுக்கிறானா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது.
நீ சொல்கிற பாயிண்ட் படி யோசிச்சா அப்படி தான் போகுது. வேறு என்ன சொல்லுது, பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணுற மாதிரி இருக்குது. அதான் எனக்கு சுக்காசா ஞாபகம் வந்து முன்னாடி வந்து பெரியவங்களாம் வேணாம், வயசானவங்களாம் இவங்களே இருக்கட்டும்னு எப்படி நினச்சானோ அந்த மாதிரி ஒய்மேன் வந்து இவங்களே இருக்கட்டும், நல்லதோ கெட்டதோ இந்த மதிப்புலேயே இவ்வளோ அளவுலேயே இருக்கட்டும், நல்லது கெட்டது இந்த சர்க்கிள்லே இவ்வளோவே இருந்தால் போதும், இதுக்கு மேற்கொண்டு எப்படி வருவாங்கன்னு தெரியாது, எது இன்க்ரீஸ் ஆகும் குறையும்னு தெரியாது, நம்ம இப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறானோன்னு தோணுச்சு. இல்லை நம்ம ஒரு எபிசோடில் சொன்னோம் இல்லையா, இப்போ இந்த மனுஷங்கன்னா பூமி நேச்சுரலாக அதுவே ஹீல் பண்ணிக்கும். நம்ம என்ன தான் டேமேஜ் பண்ணியிருந்தாலும் இதை இப்போ திரும்ப பாருங்கள், எல்லாமே நேச்சர் வந்துச்சு, எல்லாமே அது ஹீல் பண்ணிக்கிச்சு, மொத்தம் அதுவே க்ரோ பண்ணிக்குது. ஸோ அந்த மாதிரி உலகம் அழிகிற அந்த தருணத்தில் திரும்ப திரும்ப ஹீல் பண்ணி உலகத்தை சேவ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்களோ அப்படி தான் எனக்கு ஃபீல் இருக்குது. வேறு என்ன நோக்கம் அது, திரும்ப இது சரியாக்கி எழுப்பி இது பண்ணோன்னா இதை தவிர்த்து வேறு இது உலகத்தை காப்பாற்றணும்னு பண்ணுறதுக்காக பண்ணுற மாதிரி தான் இப்போ எனக்கு ஃபீல் கொடுக்குது. எது நினச்சி போகுதுன்னு தெரியல. நம்ம அடுத்த எபிசோடு வந்தால் கூட இவங்க ராக்கி தயாரித்து அது போய் அவனை மீட் பண்ணி பேசுகிறப்ப தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நிறைய கதை இருக்குதுன்னு தோணுது. நல்லபடியாக முடிச்சுட்டேங்க. ரொம்ப நாள் ட்ராவல் நம்ம போன எபிசோடே சொன்னோம், கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். ஏன்னா அது ஒரு கனெக்ஷன் வந்துச்சு. அது போன எபிசோட்லாம் வந்து பயங்கர கனெக்ஷன். நாங்கள் எப்போ இந்த அனிமிக்கு இவ்வளோ கனெக்ஷன் ஆகணுன்றதோ அப்போ தான் ஃபீல் பண்ணவே முடிஞ்சது. ஸோ அவ்வளோ அட்டாச் ஆகிருக்கும். வந்துடும் சொல்லியிருக்காங்க, ஏப்ரல் மந்த் வருன்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தார். அது வந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுவோம், பட் மிஸ் பண்ணுவாங்க. பட் நல்ல எண்டிங் நல்லபடியாக முடிச்சிட்டாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்றது தெரியல. அதாவது இதெல்லாம் ஓகே, பட் எதுக்காகன்ற அந்த கேள்வி இன்னும் முடியவே இல்லை. அது என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் உங்களுக்கு முடியும். ஓகே, இதெல்லாம் மீடியா முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.